வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. எனக்கு நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரீசனிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நான் இதே பிடிஎஃப் நம்ம குரூப் 2A மெயின்ஸ்க்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அதில் இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேங்க, குரூப் 2A மெயின்ஸ் முடியட்டும், அதில் இருக்கிற ரீசனிங் கொஸ்டினையும் சேர்த்து நம்ம கம்பைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் குரூப் 2A மெயின்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1110. இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரீசனிங் வந்து 10 கொஸ்டின், மீதி இருக்கிறதுலேருந்து 15 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிடிஎஃப் நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. ஸோ ரீசனிங்கில் நம்ம இன்னும் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. நம்ம ரீசனிங் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் படி ரொம்ப என்ன சொல்கிறது, கம்மியாக தான் இருக்குது கண்டென்ட்டு. ஒரே லைன் தான் இருக்குது, பட் அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. டைஸு அந்த நம்பர் சீரீஸை தவிர்த்து மீதி இருக்கிற அந்த லாஜிக்கல் நியூமரிக்கல் ரீசனிங்கில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. அதனால் 2A மெயின்ஸோட சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போ நீங்கள் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய இந்த 255 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறத ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும் டிஎன்பிஎஸ்சி லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த ரயில்வே எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதில் வர ரீசனிங் இதில் வர இல்லை. கண்டிப்பாக கிடையாது. டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட் வெவ்வேறு தான். அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஃபோக்கஸ் தான் பண்ண முடியும். ஆர்ஆர்பியும் இதையும் இங்கே மிங்கிள் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. அதே சிலாஜிசம் அதே இது தான், பட்டு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து வேறு, அவ்வளோதான். அதனால் நீங்கள் பாருங்கள், குரூப் 2Aவோட ரீசனிங் சிலபஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், சரிங்களா. முன்னாடி இந்த 75 கொஸ்டின் தான் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிறத நாட் ப்ரிடிக்டபிள் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இப்போ இதுவும் இந்த 10 கொஸ்டினும் அதில் போயிடுச்சு. எங்கேருந்து கேட்பாங்கன்றதே நமக்கு தெரியல. பட் நீங்கள் அந்த குரூப் 2A மெயின் சிலபஸை டாபிக் வைஸ் படிச்சுக்கிட்டு எந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் நிறையா மேட்ச் ஆகுது. அதனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால தான் மொத்தமாக சேர்த்து 1110 கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. இது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு பார்த்தாலே போதுமான, கண்டிப்பாக போதாது. ஏன்னா இங்கே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஜனவரி 1 2027 மண்டே, அப்புறம் 2028 அப்படின்னா இதிலே நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸு. அதெல்லாம் நீங்கள் இன்டெப்த் படித்து தான் ஆகணும். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸில் இது ஒரு மாடலு, இதிலே இன்னும் நிறையா மாடல் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்க. பாருங்கள், இது டேரக்ஷன்ஸில் இதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. டேரக்ஷன்ஸில் நிறைய ப்ராப்ளம் இன்னும் காம்ப்ளிகேட்டட் இருக்குது. அது நீங்கள் வந்து அந்த குரூப் 2A மெயின் சிலபஸை எடுத்து டாபிக் வைஸ் பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி இந்த பசில் ப்ராப்ளம் இப்போ கேட்டிருந்தாங்க, இதுவும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே லைன் பை லைனாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான்.